This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நாம் ஒரு வாரமாக ஒரு லைனை பார்த்துட்டு வந்தோம். இருந்தாலும் லாஸ்ட் 5 நாள் மட்டும் நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். கவனமாக கவனிங்க. நேற்றும் இதை தான் வச்சு கொடுத்தோம். நான் ஒரு 10 நாளாக வந்துட்டுருக்கு. பட் இந்த கடைசி 5 நாள் லைனை மட்டும் நான் ஃபாலோ பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படியே கவனமாக கவனிங்க. இங்கே பாருங்கள், அப்போது நமக்கு 925 நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கவனமாக கவனிக்கணும். ஸோ இங்கே வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ 925 அப்படிங்கிறப்போ நமக்கு இங்கே ரிசல்ட் நீங்கள் பார்த்தா தெரியும். நமக்கு 975 அடிச்சிருப்பான் இல்லையா? 925க்கு 975 அடிச்சிருப்பான். அப்படியே பவரில் பி போர்டு மட்டும் வச்சு எடுத்திருப்பான் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 880ன்னு வந்துச்சு. அப்போது ஏபியில் 88 இருக்குது இல்லைங்களா? இங்கே பாருங்கள், அடுத்த என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 33 இருக்குது. ஃபுல் பவரில் அதுலேயும் பாஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த நாள் 769 ரிசல்ட் வந்திருக்கு நமக்கு. இங்கே என்னங்க இருக்குது? 769 பாருங்கள். இங்கே நம்ம 69 நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் அந்த அன்னைக்கு இல்லையா? ஸோ பிசியில் அருமையாக ஹிட் ஆகிருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் எஸ்டர்டே பிஃபோர் 887 ரிசல்ட் வந்துச்சுங்க இல்லைங்களா? ஸோ 887 ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா? நம்ம பிசிக்கு 37 கொடுத்துருந்தோம். பட் 7 நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ 327 பார்த்தீங்களா? 887 இங்கே பாருங்கள். ஏசி 3க்கு 8 7க்கு 7 அப்படியே இல்லைங்களா? அப்படியே 3 நம்பர் வச்சுருந்தான் இல்லையா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன சொன்னோம்னா, நேற்றுமே இந்த லைன் தான் கண்டினியூ ஆகிட்டு வருது. பட் எவ்வளோ நாளைக்கு இது வரும்னு தெரியல இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இது நம்ம கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஒன்லி கெஸ்ஸிங் தான். ஓகேவா? நம்ம அப்படி பார்க்கும்போது நேற்று 262 வச்சுருந்தோம். ஸோ இதை வச்சு தான் 262 267 தான் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன். வரலை இல்லையா? பாருங்கள், 199 ரிசல்ட் வந்திருக்கு. பட் ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அங்கே பாருங்கள், இங்கே இல்லைங்களா 262 அங்கே இருக்குது இல்லையா? அதை எடுத்து இங்கே தானே வைக்கணும். பாருங்கள், இவ்வளோ நாளையும் கரெக்டாக வந்துட்டு இருந்த லைனு இங்கே வைக்காமல் அதை தூக்கி என்ன பண்ணிட்டான் பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு தள்ளி முன்னாடி 3 நம்பர் கொண்டு போயிட்டான். உங்களுக்கு புரியுதா? பாருங்கள், 267 இல்லைங்களா? அங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது? 262 இல்லைங்களா? ஸோ 267 அது கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? வெளியே வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் என்ன ஆச்சு, முன்னாடி 3 நம்பருக்கு அது மாறி போச்சு இல்லையா? அப்படியே லைனை இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அந்த லைனை என்ன பண்ணிட்டான், தள்ளி ஸ்கிப் பண்ணி முன்னாடி 3 நம்பரை வச்சுட்டான். இல்லைங்களா? ஸோ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கும்போது இன்றைக்கி போர்டு வைஸாக பார்த்து என்ன வருதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு போஸும் கலர்ஸையும் வச்சு நான் நம்பர்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? நம்ம போர்டை கவனிப்போம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இப்போது நான் ஒரு லைன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கவனமாக கவனிங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட போகிறேன், கவனிங்க. ஓகே, இந்த மாதிரி ஜிக் சாக்கில் ஆல்ரெடி எடுத்துருக்கோங்க சரிங்களா? இந்த மாதிரி ஜிக் சாக்கில் லைன் வரும், உங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ பாருங்கள், நான் பாக்ஸ் போடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல பாக்ஸ் போடுறேன். ஓகேவா? பாரு, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இங்கே வச்சுக்கலாம். எகைன் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு பாக்ஸ் வைக்கிறேன். பாருங்களேன், இங்கே கலரை மாற்றிடலாம், எல்லோ மாற்றிட்டு இங்கே வைக்கலாம். ஓகேவா? இங்கே வைக்கலாம். புரியுது உங்களுக்கு சொல்ல வருது? இந்த மாதிரி ஜிக் சாக்கில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கவனிங்களேன். இப்போது எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட் என்னங்க? எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட்டு 887 இல்லைங்களா? ஸோ 4Dயே பார்த்தா உங்களுக்கு தெரியும். எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட் 4D என்னங்க? 7887. இங்கே பாருங்களேன் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கேயுமே என்ன இருக்கும்? 4Dயில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. பாருங்களேன், 4Dயில் பாருங்கள் 78 அப்படியே பவரில் இருக்கும். 7887 இருக்கும். ஓகேவா? ஸோ நான் 3 மட்டும் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ 3 மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா, 780 இல்லை 887ங்கிறத நம்ம 3 மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ எடுத்துக்குவோம். அப்படி பார்க்கும்போது அடுத்த நாள் ரிசல்ட் என்ன வந்திருக்குங்க? அடுத்த நாள் ரிசல்ட் என்ன வந்திருக்கு? நேற்று இல்லைங்களா 7199 வந்திருக்கு, 199 வந்திருக்கு இல்லைங்களா? அப்போது பாருங்கள், இந்த 4Dயில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், 7199. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வருது? மேலேயுமே 7880 வந்துருந்துச்சு. இங்கேயுமே என்ன தான் வந்திருக்கு பாருங்கள், இங்கேயுமே என்ன வந்திருக்கு? 7199 பாக்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3D மட்டும் எடுத்துக்குவோம். 3D மட்டும் எடுத்து ஜிக் சாக்கில் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்ன இருக்குது இல்லைங்க, பார்ப்போமா? இங்கே எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அப்போது முந்தினத்து ரிசல்ட்டு 887ங்க. 887 இங்கே ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி அப்படியே வச்சுருக்கான். மேலேருந்து கீழே வருது இல்லையா? 144 ரிசல்ட்டு 199 வந்திருக்கு. இங்கே நமக்கு என்னங்க இருக்குது ரிசல்ட்டு? பாருங்கள், என்னங்க நமக்கு இருக்குது? 144 இருக்குது. புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு? 144 இருக்குது பாருங்கள். அப்படியே 144. அப்போ இங்கே நமக்கு என்ன ரிசல்ட் இருந்துச்சு? 199 ஃபுல் பவர் இருக்குங்களா?
அப்படியே ஃபுல் பவரில் இருக்குது இல்லைங்களா. அப்போது 837 முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு 887க்கு இல்லைங்களா. அடுத்த நாள் 199 வந்திருக்கு. அப்போ 2 நாளுமே மேலே இருந்து தான் கீழே வந்திருக்கு இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இன்னொரு ஸ்டெப் கீழே இறக்கி வச்சா என்ன சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா. இன்னொரு ஸ்டெப் கீழே இறக்கி பார்ப்போமா. பாருங்கள், இன்னொரு ஸ்டெப் கீழே இறக்கி பார்த்தா பாருங்களேன் என்னங்க இருக்குங்க நம்பரு. ஒரு ஸ்டெப்பு தள்ளி தள்ளி என்ன பண்ணுவோம், இறக்கி வைப்போம். அப்போது இங்கே வச்சு பார்ப்போமா. பாருங்கள் என்னங்க நம்பர் இருக்குது. ஓகே, இங்கே வச்சு பார்ப்போமா. இங்கே வைக்கணும். ஓகே, பாருங்கள் 321 இருக்குங்க. புரியுதா, 321 இருக்குது. அப்போ 321 அப்படின்னா இல்லைங்களா, எப்படி நம்பர் எடுத்திருக்கான். ஃபஸ்ட் நாள் ஒரு நம்பரில் பவர் பண்ணியிருக்கான், ரெண்டாவது நாள் என்ன பண்ணியிருக்கான் கவனிங்க 2 நம்பர் பவர் பண்ணியிருக்கான். புரியுதுங்களா. 887 ஒரு நம்பர் பவரு, 199 2 நம்பர் பவரு. அப்போ 3 நாள் என்ன பண்ணலாம், 3 நம்பரை பவர் பண்ணலாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது 3 நம்பர் பவர் பண்ணி பார்ப்போமா. பவர் பண்ணி பார்ப்போம். அப்போது 826 வருமா. பாருங்கள் 321 என்னங்க வரும், 826 வரலாமா. பாருங்கள் வரலாம். இல்லை 876 இல்லைங்களா, இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைடே எடுத்து என்னங்க வரும், 678 வரலாமா. இல்லைங்களா, 678, 628 இல்லைங்களா, 682 இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, இந்த மெத்தட் பிரகாரம் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஆல்ரெடி நான் அந்த போர்டு போர்டில் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இல்லைங்களா, இந்த மாதிரி இங்கே பாக்ஸ் போடுறேன் பாருங்களேன், இங்கே தெரியும். இப்போ ரைட் டு லெஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா 579 இருக்கும் இல்லைங்களா. அப்போது ரைட் டு லெஃப்ட்டில் 579 இருக்கும்போது நாம் என்ன பண்ணலாம், இங்கேருந்து எடுத்து பார்க்கோம். இங்கேருந்து எடுத்து பார்த்தா இந்த ஒரு நம்பரை கழித்து போர்டில் காமிக்கணுங்க. அதான் கான்செப்ட்டு. இப்போ 579 இருக்கா, அதை ஒரு நம்பரை கழித்து போர்டில் கொண்டு வந்து வரிசையாக காமிக்கணுங்க. அப்போது 579 5க்கு ஒன்று கழித்து வச்சுட்டான். அப்போது பாருங்கள் 9ஆம் நம்பர் வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் கேரளம் வந்துருச்சுங்களா. இப்படி தான் எஸ்டர்டே பிஃபோர் நம்ம 7 எடுத்து கொடுத்தோம். இப்போ அதே மெத்தேடு பிரகாரம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா இது என்ன பண்ணியிருக்கான், கழித்து வச்சுருக்கான் இல்லையா. அப்போது அடுத்தது என்னங்க பண்ணலாம், கூட்டி வைக்கலாமா. ஸோ மறுபடியும் இந்த பாக்ஸை நான் இறக்கிறேன், மறுபடியும் இறக்கி வைக்கிறேன் பாருங்கள் இந்த பாக்ஸை. அப்போது நான் வந்து இங்கே வைக்கிறேன் அப்படின்னா பாக்ஸை இங்கே வைக்கிறேன். ஓகேவா, இங்கே வைக்கிறேன். புரியுதா. அப்போது 769 இருக்கா, புரியுதா நான் சொல்கிறது. அப்போ மறுபடியும் அதே மாதிரி பாக்ஸ் போடலாமா, போடலாம். ஓகே பாருங்கள், அதே மாதிரி அங்கே எப்படி எடுத்தானோ அதே மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுட்டோம். ஓகேவா, கொஞ்சம் போல்டு பண்ணிட்டா. ஓகே ஓகே அப்போது அங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். அப்போது என்ன இருக்குது, ரைட் லெஃப்ட் பார்த்தா என்ன இருக்குது, 967 இருக்குங்க இல்லைங்களா. அப்போது 7ஆம் நம்பர் வந்துருச்சு, 9ஆம் நம்பருமே வந்துருச்சு, ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. கான்செப்ட் என்ன, ஒரு 3 நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரணும், பேலன்ஸ்க்கு ஒரு நம்பர் ஒன்று கூட்டியோ கழிச்சோ வரணும். அதான் கான்செப்ட்டு. அப்போ 7 வந்துருச்சு, 9 வந்துருச்சு, பேலன்ஸ்க்கு இந்த 6ஆம் நம்பர் தான். அப்போ இது தானே ஒன்று கூட்டி கழிச்சு வரணும், புரியுதா. அப்போது ஒன்று கூட்டி கழிச்சு வந்து என்னங்க வரலாம், நான் வைக்கிட்டோமா பார்க்குறீங்களா. ஸோ இங்கே 7ஆம் நம்பர் வைக்கட்டுமா, எகைன் 7ஆம் நம்பர் வைக்கட்டுமா. பாருங்கள் இங்கே 7ஆம் நம்பர் வைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது எப்படி வரலான்னு பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். 769 இல்லைங்களா, 779 புரியுதுங்களா. உன்னை கூட்டி வச்சா 769, 779 வரலாமா. புரியுதா சொல்கிறது நான் உங்களுக்கு. அப்போது உன்னை கழித்து வச்சா என்னங்க வரலாம், 796, 795 புரியுதுங்களா. அப்படி பார்க்கும்போது போர்டில் என்ன சான்ஸ் இருக்குது, 2ஆம் நம்பர் இல்லை 7ஆம் நம்பர் அதோட பவர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைனா 5ஆம் நம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. மெஜாரிட்டியாக பார்க்கும்போது 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா. ஸோ இது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங்கில் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. சரிங்களா. பட் வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இதுக்கு தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சது தான் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். சரியா. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கம்பேரிஷனும் பார்த்தோம், அதையும் வச்சுட்டு நாம் நம்பர்ஸ் கொடுத்துருவோம், பார்த்துக்கலாம். மெம்பர்ஷிப் தொடர்பான தகவல்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். ஓகே, நான் பார்த்த அனாலிசிஸ் வச்சும் என்னோட போஸ்ட் அனாலிசிஸ் வச்சு இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா. போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்கேன், போர்டில் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேவா, போர்டில் 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா. இது வந்து கேரண்டி கிடையாது. ஓகேவா, நோ வின் கேரண்டி. இதெல்லாமே என்டர்டைன் பர்பஸ் ஒன்லி. ஓகேவா. ஓகே, ஒன்லி கெஸ்ஸிங், நோ வின் கேரண்டி. ஓகேவா. ஸோ பார்த்து சேஃபாக பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.